எனக்கும் பூமாரிக்கும் இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு. சரி, நானும் உங்க அப்பாவும் வரோம். இவன் என்னைய பத்தி என்னெல்லாம் சொல்ல போறாளோ எங்க மேம்கிட்ட. சரி பரவாயில்ல, நம்ம தான் தைரியமான ஆளாச்சே. ஐயோ, என்னெல்லாம் சொல்ல போறான்னு தெரியலையே. நம்மளுக்கு எது வந்தாலும் பரவாயில்ல, நம்ம பண்றதானு சொல்ல போறாங்க. எனக்கு ஒன்றும் பயணம் இல்ல. நிக்கியோட அம்மா பூமாரியோட அம்மா வாங்க. ஐயோ, நம்ம தான் போல பூமாரி. சரி வா போலாம். குட் மார்னிங் மேடம். பார் உடனே எப்படி அலையிறான் பார். சரி வெக்கமா இல்ல? இல்ல. ஓகே மேம் சொல்லுங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு இடத்துல அவங்க படக்ஸை வச்சு உட்காரவே மாட்டேங்கிறாங்க. என்னன்னு ஒரு அடியை போட்டு விடுங்க. சரி மேம். என்னடி பூமாரி, உங்க அக்கா போட்டு நீ அடிக்கிறியா இல்லை அவ போட்டு ஒன்று அடிக்கிறாளா? தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? நதை ஒன்றும் இல்லை மேம், அவ தான் அடிக்கிறான்னு சொன்னேன் மேம். ஓகே நிக்கி, நீ இவளை அடிச்சியா? இல்லை மேம், அவ தான் மேம் என்ன அடிச்சா. என்னடா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்னைய பைத்தியமாக்கிடுவீங்க போல. யார் அடிச்சா முதல்ல சொல்லுங்க. நாங்கள் ரெண்டு பேருமே தான் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். ஏன் இதை வச்சு நீ பிரின்சிபல் கிட்ட போய் மாட்டி விடியா? போடி நீ, பெரியவ மாட்டோம் வந்து பேசுகிறான். இந்த ஆட்டியலா இப்படிலாம் பேசுறதா? இப்படிலாம் பேசாதீங்க. வாங்க நீங்கள் பிரின்சிபல் கிட்ட வாங்க. என்னால் அவங்க மேற்க முடியாது. கூட்டிகிட்டு போங்க, எங்கிட்டாவது கூட்டிகிட்டு போங்க. சரி, இவ்வளோ வச்சுக்கிட்டு நான் வர்ற அவஸ்தை இருக்கேன். ஐயோ அப்பா, ரொம்ப அடிச்சுட்டு கிடக்குறாங்க. வெயிட் பண்ணுங்க, நீங்கள் கொஞ்ச நாள் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் பிரின்சிபலை கூப்பிட்டு வந்துடுறேன். என்னவ இன்னும் பிரின்சிபலை கூட்டிகிட்டு வந்துடுறாங்களோ? வேணாமடி, வேணாமடி. வாய்ப்பு இல்லை ராஜா, ஆடிட்டன்ல. உள்ள வாங்க. வாங்கடே எல்லாரும் போகலாம். யாராவது மட்டாமலே இருக்குது மனசு. சரி சொல்லுங்க மேம். ஓகே மேடம். ஓகே சார். இவங்களை வச்சு என்னால் மேய்க்கவே முடியல, ரொம்ப சண்டை போட்டுக்கிறாங்க. சரி நான் விசாரிக்கிறேன். என்ன போலீஸ் ஸ்டேஷனில் பண்ணுற மாதிரி விசாரிக்கிறாங்களா? ஏமா இப்படி பண்றீங்க? ஒரு அம்மான்ற மரியாதை இருக்கக்கூடாதா? என்ன இப்போ ரொம்ப ஜாம் ஆகுது? அதாவது எப்பெல்லாம் பேசுவீங்க, எதுவும் நல்லதுக்கும் இல்லை, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஆமாம், சின்ன பொண்ணுங்க கிட்டலாம் நம்ம இப்படி அவமானப்பட வேண்டியதாக இருக்கே. சரி, இதுதான் நம்ம வாழ்க்கையில் புதுசா, எப்பயுமே இப்படி தான் வாங்கியிருப்போம். இது என்ன புதுசா பார்த்துக்கலாம். ஓகே, நிக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பாஸ் ஆகிருக்கா. ஆனால் 2 சப்ஜெக்டில் மட்டும் பாஸ் ஆகலை, ஹிந்தி அண்ட் ஜென்ரல் நாலேஜ். இவள் வந்து அதில் நல்லாவே படிக்க மாட்டேங்கிறோம், ரொம்ப கேவலமாக இருக்கா. ஸோ அதனால் இவளை மட்டும் டியூஷன் சேர்த்து விடுங்க, இல்லைனா நீங்களே படிக்க வைங்க. ஓகே, பூமாரி வந்து பார்த்தீங்கன்னா அவள் நல்லா தான் எல்லாத்துலேயும் மார்க் வாங்கியிருக்கா. தேங்க்யூ சார். அந்த நேரம் நெஞ்சுக்குள்ளே ஞாபகம் வந்ததே. சார், எங்க அம்மா கிட்ட மட்டும் எப்படியான எல்லாத்துலயும் பாஸ்ன்னு சொல்லிருங்க சார். நான் உங்களுக்கு 10 lakhs தரேன் சார். இப்படி எல்லாத்துக்கிட்டையும் சம்பளம் வாங்கலாம் போல இருக்கே. சரிம்மா, நீ சொல்கிற மாதிரி எல்லாத்துலேயும் ஃபுல் மார்க் போட்டு விட்டுறேன். தேங்க்யூ சார். இப்போ காசு தரவா சார்? காசா? தாங்க தாங்க தாங்க. என்ன காசுகளோ என் கைகளிலே. ஓகே சார், தேங்க்யூ சார். பெட்ரூம்ல வந்து விட்டத்தை பார்த்து தூங்குறது எவ்வளோ நல்லா இருக்கு. ஆமாடி புஷ்பா, புஷ்பராஜ் அவ சண்டியடி. மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அப்படியே கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டாடா, பாய் பாய், குட் பாய்.